இப்ப குளிக்கிறாங்க இல்ல பாதுகாப்பான இடமா தான் இருக்கு. எப்படி வந்துட்டு உள்ள போவாங்க? மொட்டை இடம் தெரியாம போய் இறங்கிடுறாங்க அவ்வளவுதான். ஆழம் இது இது எல்லாமே எனக்கு தெரியும். கடல்லே ஸ்விமிங் போறான்றாங்க. போயிடுறாங்க. புகை மாதிரி இருக்குங்க அது. உள்ள அப்படி கயிறு கட்டி விட்டுருவாங்க. உள்ளது வந்து எடுத்து வரணும் அப்படி. நீங்க சொல்றது என்னமோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வர மாதிரி சொல்றீங்க. அதோட மோசமெல்லாம் இருக்குதுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 இன் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? MCR Pure Cotton Club, formals and casual shirts. இங்க தெரியாம விழுறவங்க எல்லாம் காப்பாத்துறது வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா போவுங்க. போனா பாடி போச்சுப்பா கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா பாடி எடுப்புங்க போயிட்டு. ஒரு நாள் கிடைச்ச மாதிரி அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் அதிகமா இருந்துச்சுன்னா உள்ள இறங்க மாட்டேங்க நாங்க. ஏன்னா எங்களுக்கு உயிருக்கு சேஃப்டி வேணும். எத்தனை பேர் நீங்க வந்து காப்பாத்திருக்கீங்க? இன்னைக்கு காலைல கூட ஒரு அம்மா சாரத்தை வச்சு கூட்டமே விட்டோங்க. ஸ்டேஷனே விட்டு இப்போ ஸ்டேஷன்ல விட்டு தான் அங்கதான் உட்காந்துருந்தேன். செத்து 20 நாள் கழிச்சு கூட பாடி எடுத்துக்கிறேங்க. ஐயோ அதெல்லாம் அழுகி போயிடுவீங்க. அவ்வளோ ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்க? எப்படி சொல்றதுன்னா வந்து அழுகுறாங்க, பெத்தவங்களும் அழுகு, நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு இதாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் இறங்குறோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. நான் மசாஜே பண்ணான்னு சொல்லுவேன். சார் இந்த இடத்துல ஆளாக இருக்கும், என்ன மீறி எங்கேயும் இறங்கக்கூடாது, இந்த இடத்துல குளிக்கணும், இந்த இடத்துல மசாஜ் பண்ணணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அவன் நம்மளே மீறி போனால் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் கடல் கும்புறாங்க. வரவங்க நல்லா குளிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா அந்த குடிக்கிற காசு நல்லா மீன் குழம்பு நல்லா திருந்து போகன்றங்க. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க என்னைக்குமே இது யோசிச்சதுல இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்களே யாருமே சொல்றது? வீட்டுல தான் சண்டை பண்றாங்க. இருந்தாலும் அது ஒரு பழகிடுச்சு. அப்படியே நாம இருக்கிறனால தாங்க ஆகுது. நாமளும் இல்லைன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. அது அப்படியே தான் கிடக்குது. அது நாமளே இருக்கிறனால எடுத்து போய் கொடுத்துட்றாங்க. காசுக்காக நம்ம இது பண்றதா. போய் பாடி தூக்குற வரைக்கும் என் கூட இருப்பாங்க. அது முடிஞ்சு நைட்ல போய் தூங்குற வாட்டி அதே நினைப்பா இருக்கும் எங்களுக்கு. பிரிகேட் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நான் இப்போ நிற்கிற இடம் வந்துட்டு ஒகேனக்கல் தான். ஸோ இங்கே வந்து சதீஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஒகேனக்கல் வந்து சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு இன்னொரு முகமும் இருக்குது. அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சதீஷ்ங்கிறவரை பார்க்க வந்திருக்கிறோம். அண்ட் இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். ஆனால் எங்களை சுற்றி ஒரு பெரிய டீம் இருக்குது. பாதுகாப்போடு தான் வந்து இங்கே நாங்கள் நிற்கிறோம். ஸோ இங்கே யாரும் வர வேணாம், இங்கே யாரும் வர முடியாது. இருந்தாலும் உள்ளே வந்தாலும் ஒரு டீமோடு நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறேன். சதீஷும் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, பேசலாம் வாங்க. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஒகேனக்கல் வந்து எங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் பகுதியில் இப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த சைடு ஒரு இடம் இருக்குது, அந்த சைடு ஒரு இடம் இருக்குது. ஸோ எப்போதுமே தண்ணியோட ஃப்ளோ இப்படி தான் இருக்குமா இல்லை இன்னும் அதிகமாக இருக்கா? மழை காலம் வந்துச்சுன்னா அதிகமாக இருக்க தண்ணி. இப்போ இங்கே வரதுமே ஆமாக்கா, குளிக்கிற இடத்துலையுமே எல்லாரும் தண்ணி அதிகமாச்சுன்னா யாரும் குளிக்க விட மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியாமல் போய் குளிக்கிறாங்க. அது ஒன்று தான். இங்கே வந்து இது தண்ணி கம்மியாக குளிப்பாங்க. ஃபுல்லாச்சுன்னா அவங்கள லாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இடம் இருக்கு. லேடிஸ் தனியாக இருக்கு, ஜென்ஸ் தனியாக இருக்கு. அதே மாதிரி மசாஜ் லேடிஸ் மசாஜ் இருக்கு, ஜென்ஸ் மசாஜ் தனியாக இருக்கு. அவ்வளோ. ஓகே. ஸோ மழை காலத்தில் மட்டும் அதிகமாக தண்ணி வரப்போ மட்டும் ஆகஸ்ட் மாதம் மட்டும் தான் அதிகம் தண்ணி வரும். ஆகஸ்ட் மாதம் மழை சீசன் அதுதான் அப்போ வருங்க. ஓகே. ஸோ மொத்தம் இந்த 12 மாசத்துல வந்து ஆகஸ்ட் மாதம் தான் வந்து க்ளோஸ் ஆகுமா? இல்லை, தண்ணி அதிகரிச்சா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இது மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க? ஒரு வருஷத்துக்குன்னு சொல்ல முடியாதுக்கா. எப்போ மழை அதிகமாகுதோ அப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இதை நம்பி இங்கே நிறைய பேர் வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா? போட்டுக்காரு, சமையல்காரு, மசாஜுக்காரு எல்லாம் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த தண்ணி நம்பி தான் நாங்கள் வாழ்றோங்க. இதுதான் எங்களுக்கு வாழ்க்கை. அதனால தான் கேட்குறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துல வந்து இது மாதிரி மூடினாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கும்ல, அதுக்காக தான் நான் கேட்குறேன். இருக்குது. தண்ணி அதிகரிச்சாலும் லாக் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு இது பொழப்பு போயிடும். போட்டுக்காருக்கு போயிடும், மசாஜுக்காரு, சமையல் எல்லாமே போயிடும் பொழப்பு. அதுதான் ஒரு இதுங்க. அது எந்த நாளில் கும்பல் அதிகமாக இருக்கும்ண்ணா? இங்கே சனி ஞாயிறு எப்பவுமே கூட்டம் இருக்குங்க. லீவு டைம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா அப்போ கூட்டம் அதிகம் வரும். இப்போ சம்மர் டைம்லேயும் இந்த அளவுக்கு தண்ணி வரத்து இருக்குமா? தண்ணி இருக்குங்க. எப்பவுமே தண்ணி நார்மலாக ரொம்ப கம்மியானா கூட மீடியமாக போகும் தண்ணி. குளிக்கிற அளவுக்கு குளிக்கிற மாதிரி போகும். சம்மர்லேயும் இருக்கும். ஆமாம் இருக்கு. அப்போ வந்துட்டு க்ரௌட் எப்படி இருக்கும்? மினிமம் அதிகமாக சொல்ல முடியாது. ஏதோ எப்போ சீசன் டைம்னா? அப்போ ஒகேனக்கல் ஆகஸ்ட் மே மாதம் சீசன். மே மாதம் தான் சீசன். அது நார்மலாக கூட்டம் வரும். அது சீசன் டைமு. அவ்வளோதான் இங்கே. ஓகே, மே மாதம் தான் சீசன் டைம். அப்போ வந்தால் க்ரௌடாக இருக்கும். ஸோ இந்த அங்கே வரப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்கப்போ பரிசல் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இன்னமும் பரிசல் இருக்குது. அதை தாண்டி வேறு ஏதாவது பரிசல் தாண்டி போட் அந்த மாதிரிலாம் வந்துருக்காங்களா? போட்டிங் நார்மலாக எப்பவுமே வந்து ரேட்டு அங்கே போவாங்க. எல்லாம் போயிட்டு இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. வந்துட்டு இறக்கி விடுவாங்க, குளிக்க வச்சுட்டு கூட்டு வந்துடுவாங்க அவங்க. இதுதான் நார்மலாக நடக்கிற விஷயம். ஸோ இது சார்ந்து தான் உங்களோட பிஸ்னஸும் இங்கே இயங்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மசாஜ் பண்ண சொன்னால் மசாஜ் வருவாங்க, மசாஜ் பண்ணுவாங்க, நாங்கள் போயிடுவோங்க. அது அந்த இடம் இங்கே மேலே. சமையல் நம்ம சாப்பாடு செய்ய சொன்னாங்கன்னா சாப்பாடு செய்வாங்க. அதுதான் இங்கே. இப்போ நம்ம வெளியில வந்து வரும்போதே சாப்பாடு செய்யறதுக்குலாம் ஆள் இருக்கிறது பார்க்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் படகுல போயிட்டு உள்ள எல்லாம் அங்கேயெல்லாம் இருக்காங்களா சாப்பாடு செய்யறதுக்கு ஆள்? இல்லை, அங்கெல்லாம் இல்லை, இங்கே மட்டும் தான். இங்கே மெயின் இங்கே செய்ய சொல்லிட்டு மீன் மார்க்கெட் இருக்கு.
அங்கே மீன் எடுத்து கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ சிக்கன் வந்து மட்டன் வந்து எல்லாமே இருக்குது எடுத்து கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவாங்க. அது ஒன்று தாங்க இங்கே. மீன் இங்கே பிடிக்கிற மீன் தான். ஆற்று மீன் இருக்குங்க. ஆற்று மீன் வந்து 8-9 மணிக்கு ஆற்று மீன் உயிரோட வரும். அது வாங்கி கொடுப்பீங்க, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோதான் இது. ஏன்னா நான் இங்கே பார்க்குறப்ப இங்கே சில பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பாருங்க இங்கே மீன் பிடிப்பாங்க. இதெல்லாம் பிடிக்கிற மீன் இடம் தான் எல்லாமே. மீன் பிடிப்பாங்க, இங்கேயே பிடிச்சி இங்கேயே சமைக்கிறது. அப்படியே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணா அப்படியே கொடுத்துருவாங்க. கிலோ 200-300 சொல்லுவாங்க, கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து நாங்கள் சில விஷயங்களும் கேள்விப்பட்டோம். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கீங்க. அதாவது வந்து என்னன்னா இங்கே தெரியாமல் விழுறவங்களை எல்லாம் காப்பாற்றுறது வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒருத்தர் தானே அது? இல்லை, நான் என் கூட 4 பேருக்கு வேலை செய்கிறாங்கக்கா. சும்மா ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா போவுங்க. போனால் பாடி போச்சுப்பா கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா பாடி எடுப்புங்க போயிட்டு. ஒரு நாள் கிடைச்ச மாதிரி இல்லை 2 நாள் ஆகும், இல்லை 3 நாள் ஆகும். அப்படி கூட எடுத்து கொடுத்துருங்க. 10 நாள் கூட ஆயிரம் எடுத்து கொடுத்துருக்குங்க. எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்கீங்க, இங்கே வந்து படகு பரிசல் ஓட்டுவீங்களா? மசாஜ் பண்ணுறீங்க. எப்படி அப்புறம் நீச்சல் உழுது தேடுறது? சின்ன வயசுல கற்றுக்கிட்டு சின்ன வயசுல கற்றுக்கிட்டேன். அது வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து யாரும் இல்லை எடுக்கிறதுக்கு, வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. போனால் எடுத்து தருவாங்க. பாடி அங்கே இருந்துச்சா, அங்கேருந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் பாடி போச்சுன்னா எடுத்து கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஒரு நாள் கிடைச்ச மாதிரி. அதில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் அதிகமாக இருந்துச்சா உள்ளே இறங்க மாட்டேங்க நாங்கள். ஏன்னா எங்களுக்கு உயிருக்கு சேஃப்டி வேணும், அதனால் இறங்க மாட்டேங்க. அது போயிடுச்சுன்னா 2 நாள் ஆகும், இல்லை 3 நாள் ஆகும், எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இல்லைண்ணா இப்போ குளிக்கிறாங்க, இல்லை பாதுகாப்பான இடமா தான் இருக்குது. அங்கேயும் வரப்போ பார்க்குறோம் பாதுகாப்பாக தான் இருக்குது. எப்படி வந்துட்டு உள்ளே போவாங்க? எல்லாமே எல்லா இடத்துலையும் அவங்க சொல்கிற போலீஸ் சொல்கிறதெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது. என்ன ஒரு இதுனா அவங்க சரக்கு போட்டுறாங்க. சரக்கு போட்டால் இடம் தெரியாமல் போய் இறங்கிடுறாங்க, அவ்வளோதான். ஆழம் இது இது எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஏன்னா கடல்லே நீச்சல் அடிச்சேன்னு சொல்கிறாங்க, அதில் போயிடுறாங்க. அது என்னமோ முடியாதுக்கா. அதை தாண்டி இப்போ தெரியாமல் உள்ளே போகிறவங்க தான் இப்படி மாட்டிக்கிறாங்களா? தெரியாமல், ஏன்னா நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். தெரியாமல் உள்ளே போவாங்க, சொல்லலில் சிக்கிக்குவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி வந்துட்டு வேணும்னே வந்து விழுந்தெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது நிறைய பேர் பண்ணுறாங்க. இதே இடத்துல கூட பண்ணாங்க, 2 பேர் பண்ணிட்டாங்க. இங்கேயா? இந்த இடத்துல எதாவது லாக் பண்ணது இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், அதான் லாக் பண்ணாங்க. இதே இடத்துல பண்ணாங்க. லவர்ஸ் 2 பேரும் விழுந்து செத்தாங்க. இந்த இடத்துல 2 நாள் கழிச்சா பாடியே கிடைச்சி எங்களுக்கு. நான் தான் எடுத்தாங்க பாடி. இங்கே கீழே இந்த இடத்துல. ஆக்சுவலா இது வந்து தண்ணி ஃபிளாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இடம் ஃபிளாட்டா தண்ணி மட்டும் இருந்தா பரவாயில்ல, கரடு முரடா இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த இடத்துல இப்போ நானே விழுந்துட்டுனா கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குழி மாதிரி இருக்கும், உள்ள போய் சொல்லிடும், அப்படியே சுழல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்லிடும், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. அது கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் எங்களுக்கு வேலையே. அதுதான் எங்களுக்கு வேற எதுவும் இல்லைக்கா. அது ரொம்ப ஆபத்தா இருக்குமே. எனக்கு பழகிடுச்சு அது அப்படியே. அது மாதிரி எத்தனை பேரை நீங்க வந்து காப்பாத்திருக்கீங்க? இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா சாவரத்தை வச்சு விட்டு வந்தேன். ஸ்டேஷனே விட்டு இப்போ ஸ்டேஷனில் விட்டு தான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். வீட்டில் ஏதாவது சண்டை பண்ணி வந்துருச்சு சாவரன்ட்டு. ஏமா அப்படிங்கிற, என்னம்மா அழுந்துட்டே உட்காந்துச்சு, ஏமா அப்படிங்கிறேன்னா இப்படி தான் வந்துட்டேன்னு சொல்லி நான் கூப்பிட்டு போய் விட்டு வந்தேன். அது மாதிரி நிறைய பேர் காப்பாற்றுறாங்க. எங்களுக்கு தெரியாது போகிறவங்க நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்கக்கா. போயிடறாங்க ஆற்றுல. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு பாடி கிடைக்கும், எடுத்து வந்து கொடுத்துருவோம். இல்லை ஒரே நாள் கிடைச்சா அப்படியே கொடுத்துருவோம் நாங்கள். இல்லைண்ணா, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்துட்டு இடம் வந்து சமவெளியாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ விழுறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தேடுறது கஷ்டமா இருக்கும்ல, தண்ணி வேற ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே விழுந்தாங்கன்னா எப்படி கரை சேருவாங்க? மிஸ் ஆயிட்டாங்கன்னா இந்த இடத்துல கணக்கு வைக்கக்கூடாதுங்க. நம்ம இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நம்ம வைக்கணும். அது 100 மீட்டர்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அங்கே கணக்கு வைக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேக்கமாக இருக்கும், அந்த இடத்துல தான் பாடியும் எழுவும். அப்படி தான் போய் எடுக்கணும். ஸோ தண்ணி ஓட்டத்துக்கு ஆகல நீங்கள் போவீங்க? யாருமே இங்கே நிற்க மாட்டாங்க, கீழே போயிடும். அதை போய் நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம். எங்கள் ஆளுங்க உள்ளே போகிற பசங்க, இப்போ நானே உள்ளே போனால் கூட மூச்சு டம்மு கட்டி அதுக்கு ஒன்று ஒரு நம்ம இது பண்ணி போனால் தான் உள்ளே போய் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் அது மாதிரி எத்தனை எடுத்துருப்பீங்க பாடி? எனக்கா நான் எடுத்ததெல்லாம் ஒரு 100 பாடி மேலே எடுத்துட்டு போங்க. அப்பா, 100 பேர் மேலே மிச்சமாக இருக்கும். அது கணக்கு தெரியலக்கா, அதெல்லாம் சொல்ல முடியாது. 20 நாள் செத்து 20 நாள் கழிச்சு கூட பாடி எடுத்துக்கிறேங்க. ஐயோ, அதெல்லாம் அழுகி போயிடுவீங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறேன் நான். அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே போடுன்ட்டு, இல்லை நான் எப்பயுமே நார்மலாக போவேன். ஆனால் உனக்கு தேவை எடுத்து வந்து கொடுத்தேன்னு சொல்லி எடுத்து வந்து போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதாங்க. அவங்க குடும்பத்தில் வந்து கேட்பாங்களா? ஆமாம், அவங்க கேட்பாங்க. இப்படி தான் அப்பா அழுவாங்க பயங்கரமாக. சரி எடுத்து வரேங்க, விடுங்க, நான் போய் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிட்டேன். நீங்கள் அது மாதிரி போகும்போது டேஞ்சரஸாக ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயம் வரும்ல, நான் இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, எடுக்க பயம் இருக்குங்க. எப்படின்னா, ஐயோ நம்ம போறாங்களே ஏதோ நம்மளுக்கு ஆயிருமோ அப்படின்லாம் பயம் இருக்கு. இருந்தாலே அது பழகிடுச்சு, அதிலேயே ஊறிட்டு நான். இப்போ ஒரு 5, 6, 8, 9 வருஷமா அதில் பழகிட்டேன். அப்படியே இப்போ ஒரு சில ஸ்பாட் இருக்கும், இங்கெல்லாம் போய் எடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இருக்கு அது மாதிரிலாம். இங்கேருந்து மேலே போனதுக்கு இந்த இடம் இதே சேம் அங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இருக்கு அங்கே. ஆனால் என்னன்னா, நம்ம லோக்கலுக்காரே பசங்க 2 பேர் செத்துருக்காங்க அதில் போய். மீனுக்கு போய் அது மாதிரி நிறைய நடந்துருக்கு, மீன் பிடிக்க போய். அதனால வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். அதில் கூட இறங்குவாங்க, கயிறு கட்டி அங்கேருந்து ரோப்பு மூலியமா இறங்கி எடுப்புங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை எல்லாம் பண்ணியிருக்கீங்க, போய் எடுத்துருக்கீங்க, அவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கீங்க. புகை மாதிரி இருக்குங்க. அதை உள்ள அப்படி கயிறு கட்டி விட்டுருவாங்க, உள்ளது வந்து எட்டு வரணும். அப்படி நீங்க சொல்றது என்னமோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வர மாதிரி சொல்றீங்க. அதோட மோசமெல்லாம் இருக்குதுங்க இங்கேயா? ஆமாங்க. அதுல உள்ள இறங்கி எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம் நம்மளுக்கு.
எடுத்து வந்து மேலே கொடுக்கறதுக்கு நம்ம போதும் ஆயிரும். அப்ப அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது வந்து ரொம்ப இதா இருக்கு எங்களுக்கு. ஆனா இங்க வந்து பழகிடுச்சு அந்த மாதிரி எங்களுக்கு. இதே ஊர் பிறந்து இதே ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு தெரியல. போடா இதெல்லாம் பார்த்துலாம் போடா என்ன போயிட்டு நாளை இது என்ன செத்து போயிட்டா இன்னைக்கு நம்ம இது நினச்சிட்டு போயிடுறது அவ்வளோதான். மரம் இது விரவுமே நினச்சிக்கோங்க நாங்கள் அவ்வளோதான். இன்னும் 2-3 இடம் இருக்கு, நாங்க அங்க போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்கக்கா, மேலே இருக்க இடம் இருக்கு, பார்க்கலாமா? வாங்க போலாம். இப்போ நாங்க வந்து வேற இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தான் வந்தோம். இந்த ஏரியாக்கு யாராலையும் வர முடியாது. அப்படியே வந்தாலும் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட தான் நாங்க வந்திருக்கிறோம். சுத்தி டீம் இருக்காங்க. ஸோ பாதுகாப்பான ஒரு இடத்துல நின்று தான் நாங்கள் இன்டர்வியூ பண்றோம். முன்னாடியே அதை நான் சொல்லிக்கிறேன். ஆனா இப்போ நம்ம அங்கே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இப்போ அங்கே இந்த தெரியாம விழுறவங்களை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, தெரிஞ்சே விழுறவங்களை பத்தியும் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இன்னும் 2-3 ஸ்பாட் சொன்னீங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பாட்னா இந்த ஏரியால எதுனா? இங்கேருந்து அது ஒரு உள்ள போனோம். அங்கே நீங்கள் போக முடியாதுங்க, ஏன்னா கூட்டு நடக்க முடியாது. நாங்களாம் போயிடுவோங்க, நீங்கள் வர முடியாது. அதனால நாங்கள் அந்த இடத்த கூட்டு போக மாட்டோங்க. இந்த இடத்துல சொல்கிறேங்க அந்த இடத்த பற்றி. அந்த இடம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர்னா காலு கீழே வச்சாலும் வலுக்கும். ஆமாம், பாஸ் அது புறமே. அது கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம போகணும். போட்டிங் போனால் அந்த இடம்லாம் போய் பார்க்கலாம். ஃபால்ஸ் கில்ஸ் பார்த்துட்டு வரணும். பற்றி அந்த போட்டிங் போனால் மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த இடம்லாம், வேறு எதுவும் இருக்கா. ஸோ அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான இருக்கிறதுலே. இப்போ முதல்ல பண்ணையெல்லாம் இருக்குன்னு சொல்லி முதல்ல பண்ணேன்னா அங்கே வந்து குளிக்கிற இடம் இருக்குது. அது காரியம் செய்யறதுக்கு வருவாங்க, சாப்பாடு செஞ்சு அங்கேயே சாப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சைடு இருந்து அந்த சைடு போலான்னு ஆசைப்படுறாங்க. அந்த தாண்டற வாட்டி என்ன பண்ண ஃபர்ஸ்ட் போயிடுறாங்க. ரிட்டர்ன் இப்படி வர வாட்டி நீச்சல் அவங்களால முடியல, அந்த கையில சோந்துரும், அப்படியே விட்டுறாங்க, உள்ள போயிடுவாங்க. அது இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? எப்படி போறாங்க, எங்க இருந்து எங்க போறாங்க? நம்ம தமிழ்நாடு சைடு இருந்து கனடா பார்டர் வரைக்கும் போறாங்க நீச்சல் அடிச்சு. சரகருக்கு போதை போட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, போறது போயிடுறாங்க, திருப்பி ரிட்டர்ன் வர முடியல அவங்களால. அதுதான் அங்க ஒரு இது. அங்க பிரச்சனை. அங்க என்னக்கா ஒரு 80 அடி ஆழம் இருக்கும். ஐயோ, ஆழம் அதிகம், பூரா மணலுமே இதா இருக்கும். ஆனா ஆழம் அதிகமா இருக்கும்ல. அதுதான் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். அது இப்போ இத்தனை வருஷம் நீங்க இங்கே பிறந்து இங்கே வளர்ந்துருக்கீங்க. நீங்க பார்த்த வந்து ஆபத்தான விஷயம், டேஞ்சரஸான விஷயம், இப்போ வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்னா என்னது? மறக்க முடியாத விஷயம்னா முதல் பணிக்கு மேலக்காது. அங்க பாத்தீங்கன்னா ஆழம் ஜாஸ்தி. அதெல்லாம் ரொம்ப ஒரு இதை போய் இறங்கினா கூட ஐயோப்பா இந்த இடத்துல வேணாடா, முதல்ல இருக்குது, பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைங்க. அதுதான் முதல்ல இருக்குது, ஆத்துல முதல்ல இருக்கு. இது உள்ள இல்ல, மேல இங்க இருந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் மேல முதல்ல இருக்கு. அது ஒரு பயம், கொஞ்சம் பயம். நீங்க அந்த இடத்துக்கு நெருங்கவே மாட்டீங்க. அந்த இடத்துல யாரும் போக மாட்டாங்க. போக முடியாது, போறதுக்கான வேலை இல்ல. இல்லக்கா. நீ பார்த்ததுல ரொம்ப மோசமான சம்பவம் எது நீங்க இங்க? ஏன்னா நீங்க இத்தனை பாடி எடுத்திருக்கீங்கிறப்ப நீங்க பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா செத்து 3 நாள் ஆகுது. அது போய் பார்க்கதான் வச்சு எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். 10 நாள்னா கூட ஒரு மாதிரி. அது எங்களுக்குள்ள ஒரு இது, அந்த இது இருந்தா மட்டும் தான் போய் எடுக்க மாட்டேங்க. ஏன்னா நாங்க வந்து நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமா. அப்ப வந்து தண்ணிக்குள்ள இருக்கிறது வேற, லேண்ட்ல டெத் ஆகுறது வேற. தண்ணிக்குள்ள இருந்தா கெடாதுன்னு யாருக்கு சொன்னது? கெடுங்க பாடி. 3 நாள் 4 நாள் இருந்துச்சுன்னா உப்பு ஆரம்பிக்கும். பாடி இப்படி உப்பிருச்சுன்னா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வெயிலுக்கு இதுக்கும் வெடிக்க ஆரம்பிக்கும். அது பூராமே ஸ்மெல், பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். அதெல்லாம் கூட போய் எடுக்கணும் நம்ம. அது எப்படி நீங்க அவங்க விழுந்துட்டாங்கன்னு கண்டுபிடிப்பீங்க? அவங்க ஃபேமிலி வந்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஸ்டேஷன்ல கேஸை கொடுத்து அவங்க வந்து சொல்லணும். போலீஸ் எங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி போப்பா அப்படின்ட்டு. இது மாதிரி யாரு இருக்கிறாங்களா பார்ப்பாங்க. ஃபயர் ஆப்ஸ் போவாங்க. ஃபயர் ஆப்ஸ் அவங்க போய் எங்களால் அவங்க முடியலன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் போய் இறங்கி உள்ள எடுத்துன்னு தருவோம். இல்லை இப்போ இங்கே வரவங்க தெரியாம உள்ள விழுந்துட்டாங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, அவங்க போய் ஸ்டேஷன் போய் சொன்னா மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியாது. தனியா வந்து யாராவது விழுந்தாங்கன்னா தெரிய வாய்ப்பு இல்லை. தெரியாது, அவங்க சொல்லாம போயிட்டாங்கன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு பாடி அதே மேலே வந்துச்சுன்னா எங்கிட்ட சொல்லுவாங்க பாடி ஒன்றுக்கு யாரும் தெரியல அப்படின்னுவாங்க. அது அட்ரஸ் எடுத்து அவங்க போலீஸ் போகணும். அது மாதிரிலாம் நடந்திருக்குங்களா? ஏன்னா இப்போ தெரிஞ்சு இப்போ ஃபேமிலியில் வந்து சொல்றது வேற, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றது வேற. யாருக்குமே சொல்லாம வந்து இங்க நடக்கிறதெல்லாம் நடந்திருக்கும். யாருக்குமே அவங்க தெரியாம தகவல் கொடுக்காம வந்திருப்பாங்க. வீட்டில் சண்டை பண்ணிட்டு வருவாங்க, விழுந்துடுறாங்க, செத்துறாங்க. 2 நாள் கழிச்சு பாடி மேலே வரும். மேலே வந்துச்சுன்னா பாடி ஒதுக்கி நாங்கள் அங்கே வச்சு விட்டுருவாங்க. இப்போ மீன் பிடிக்கிறாங்களே அவங்களாம் கொஞ்சம் தள்ளி விட்டுருவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸ்டேஷனுக்கு, இந்த மாதிரி ஒரு பாடி ஒன்று சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லி எங்களை கூப்பிடுவாங்க, வாப்பா பாடி எடுக்கலான்ட்டு. நாங்கள் பாடி எடுக்கணும். நீங்க என்னைக்குமே இது யோசிச்சதுல இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சது உங்க வீட்டில் இருக்கிறவங்களே யாருமே சொன்னதே இல்லையா? எங்கள் வீட்டில் சண்டை பண்ணுறாங்க, இருந்தாலையும் அது ஒரு பழகிருச்சு அப்படியே. ஏன்னா அதுக்கு நாம் இருக்கிறனால தாங்க அது. இது நாமளும் இல்லைன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. அது அப்படியே தான் கிடக்குது. அது நாமளே இருக்கிறனால எடுத்து போய் கொடுத்துட்றாங்க. காசுக்காக நம்ம இது பண்ணுறதில்ல. திட்டு வாங்குவீங்க வீட்டில்? ஆனால் திட்டு அடியெல்லாம் வாங்கிருக்கேன் நிறையா. ஐயோ, இப்போ 3 நாள் 1 வாரத்துக்கு மட்டும் கூட அடி வாங்கினேன் நான். எதுக்கு இது மாதிரி இது செய்யறது? நான் ஒசூர் வரைக்கும் போவாங்க. இல்லை என்ன நடக்குமோ அங்கெல்லாம் போய் எடுத்து வருவோம் பாடியே. உங்களுக்கு பயமே இல்லையா? முதல்ல எப்போ பண்ணீங்க? இப்போ ஒரு 5 வருஷமா, அதில் 5-6 வருஷமா அப்படியே அந்த ஓடிச்சு போல. இதுக்குள்ளே வந்து எடுக்கிற வாட்டி பயப்பட்டேன், ரொம்ப காய்ச்சல். அன்னைக்கு எப்படி இருந்தது அது எடுத்ததுக்கு அப்புறம்? எடுத்தப்போ போய் காலில் உட்காடுறேன், கை காலெலாம் விடன்னு இருக்கும், அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம்
கோயில்கள் மந்திரம் எல்லாம் கட்டாங்க. அப்புறம் அதுலேருந்து பயம் தெளிஞ்சு போச்சு. அதுல அப்படி பழகிட்டேங்க. எடுக்கிற அன்னைக்கு உங்களுக்கு பயம் இல்லையா? திடீர்னு எப்படி அதுக்குள்ள போனீங்க நீங்க? இல்லைக்கா, எடுக்க வேண்டிய பயம் இருக்குதுன்னா லைட்டாக பயம் இருக்கும். நம்மள வந்து பிடிச்சிக்குமோ, பேய் வந்து பிடிக்குமோன்ட்டு. அதை சரி வாடா நம்ம இருக்கிறாங்களே, ஒரு ஆள் கூட நிற்க வைக்குவேன். என் கூட பேச்சு கொடுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி பேசுவேன். போய் பாடி தூக்குருவேன். தூக்குற வரைக்கும் என் கூட இருப்பாங்க. அது முடிஞ்சு நைட்டில் போய் தூங்குற வாட்டி அதே நினைப்பாக இருக்கும் எங்களுக்கு. அதை வந்து கொஞ்சம் சரி அப்போ வாடா என்னடா நாம் சத்தாலே அதே மறந்தாண்டா வாடா அப்படின்னு அப்படியே பழகிடுச்சு. இதை தாண்டி இங்க வந்து சினிமாலாம் ஷூட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் வந்து இங்க வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் நடக்கும். அப்போ வந்து மேல இருந்து குதிக்கிறதெல்லாம் நடக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க டூப் போடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் இங்க நடக்குதா? நம்ம ஆளுங்களே இருக்கிறாங்க எல்லாருமே. பாத்தீங்கன்னா இப்ப ராவன் படம் விக்ரம் படம் எடுத்தாங்க. அது மேல இருந்து குதிக்கிற ஃபர்ஸ்ட் சீன் இப்படி தலைகீழ குதிக்கிற சீன். அது நம்ம ஆளு தான் டூப் போடாரு அவரு. நிறைய பேர் நீங்க பண்ணிருக்கீங்களா? மேல இருந்து குதிப்பேன். எவ்வளவு ஹைட்? இதுவே ரொம்ப ஹைட்டா இருக்கே, எப்படி குதிப்பீங்க? இது கூட டபுள் மடங்கு. அப்பா, அது வந்து மேல இருந்து குதிப்பீங்க. உங்களுக்கு பழகிடுச்சு. அது இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து அப்படியே பழகிடுச்சு. நீச்சல் தெரியும் நல்லாவே. ஒருத்தர் காத்துல போனா கூட காப்பாத்துது எப்படின்னா அது தெரியும். ஏன் இது கேக்குற பயமா இருக்குன்னு கேக்குறேன்னா, இது வந்து ஒரு விழுந்தோடனே தண்ணி இருந்தா பரவாயில்ல, இங்கிட்டும் பாறை இருக்கு இங்கிட்டும் பாறை இருக்கு. அதுக்கு ஒரு இது இருக்கா? இது பாத்தீங்கன்னா இப்ப இதே 50 அடி இருக்கு ஆழம். இது 50 அடி. ரஜினி மாப்பிள்ள படம் பாத்தீங்களா? கார் வந்து உள்ள விழும்போதுங்க. அதான் இந்த இடம். பழைய படம். ஆமாங்க. இங்க. ஆமா. ஓ, அந்த இடம் தான் இது. ஓகே. இப்போ ரீசன்ட்டா ராவன்ல நீங்க பண்ணீங்க. ராவன் படம் பேர் அங்க இருக்காங்க. விக்ரம் சாருக்கு பதிலா நீங்களா? அது ஓ, நீங்க குச்சிங்க. ஆமாங்க. விஜய் சேதுபதி ஒரு படம் எடுத்தாங்க. அது இங்கே தான். நிறைய படம் எடுத்து ஷூட்டிங் நிறைய எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து எடுக்கிறாங்க, டூப்லாம் போடுறாங்க இங்க. வராங்க நம்ம ஆளுங்க. அவங்க அதான் ஷூட்டிங் இதுங்க மேனேஜர் யாரோ, ஒகேனக்கல் மேனேஜர் யாரோ அவங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு மேலே இது பண்ணுவாங்க. அவங்க சம்பளம் மாசம் இவ்வளோன்னு வாரம் ஆனால் இவ்வளோன்னு கொடுப்பாங்க. 2 நாளைக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க. அது பண்றது அப்படி. இது ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆமா, இது ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ இங்க தாண்டி முதல்ல பண்ணலாம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல? ஆலாம்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் அப்படியே 1/2 கிலோமீட்டர்ல அங்கேயும் முதல்ல இருக்கு. முதல்ல இல்லாத இடம் இல்லக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த ஃபால் சைடு இல்ல. இந்த ஃபால் சைடு இல்ல. சோ அதனால இந்த இடத்துல பயம் தேவை. போட்டிங் போற இடத்துல எங்கேயும் இல்லக்கா. மேல தெரியாம போய் குளிக்கிறாங்க பத்தி அந்த இடம் மட்டும் தான் எல்லாமே இருக்கு. ஆனா ஸ்டில் அதெல்லாம் நடக்குது. இருக்குங்க. அது வந்து யாருக்கும் தெரியாம போய் அது மாதிரிலாம் பண்றாங்க. இப்போ இவ்வளவு நாள் இதை பண்றீங்க, கிட்டத்தட்ட இந்த உங்களுடைய வயசுல நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு இப்பயும் உட்காந்தா இதெல்லாம் என்ன அப்படின்னு தோணும்? கவர்மெண்ட் ஏதாவது பண்ணலாம், இல்ல மக்கள் ஏதாவது விழிப்புணர்வோட இருக்கலாம் அப்படின்னு தோன்ற விஷயங்கள்னா என்ன தோணுதுக்கா? எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்றாங்க, வேணாம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்குது ஏதோ நான் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விடுவாப்பா, நாளைக்கு நாசத்தாலே அதே தான் விடு, நாம் ஒரு சேவையை செஞ்சு போகலாம் பாப்பா அப்படின்னு. அவ்வளோதான். அதனால 2 திட்டு விழுவோம், அடி விழுவோம், கம்னாயிருவோம். அவ்வளோதான். அடி வாங்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வரவங்க கிட்ட சொல்ற விஷயங்கள் என்ன? இது குறையணும் இல்ல? நான் இந்த மாதிரி விஷயங்கள் நான் மசாஜே பண்ணாலும் சொல்லுவேன், சார் இந்த இடத்துல ஆளா இருக்கும், என்ன மீறி எங்கேயும் இறங்கக்கூடாது, இந்த இடத்துல குளிக்கணும், இந்த இடத்துல மசாஜ் பண்ணணும், இந்த இடத்துல எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அவன் நம்மளே மீறி போனா எதுவும் பண்ண முடியாது மேடம். அதுதான் இங்க ஒகேனக்கல். ஆனா கவர்மெண்ட் எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் போர்டு வச்சுக்கிறாங்க, கேமரா வச்சுக்கிறாங்க. நான் தான் இவங்க வரவங்க சேஃப்டியா இருக்கிற இடத்த சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க எனக்கு எல்லாம் தெரியும் போடா அப்படின்றாங்க. கடல்லே ஸ்விமிங் போறான்றாங்க, போயிடுறாங்க. நாம என்ன பண்ண மேடம்? இப்போ நீங்க கயிறு கட்டி இறங்கவேன்னு சொல்றீங்களா? அது அந்த இடமா? ஆமா, அந்த இடம் தாங்க. கயிறு கட்டினா நாம உள்ள போறோம்னா நம்ம இங்க இப்படி இருந்தாலும் அவங்க இழுக்கணும், இல்லை நாம கலையிருவாங்க. அது ஒண்ணுதான். ஸோ அந்த இடத்துக்கு போனா கிடைக்கவே ரொம்ப கஷ்டம். அதாவது பாடி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பாடி கிடைக்கிறது நான் மொத்தம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க குணா குகையை விட மோசமான இடம்லாம் இங்க இருக்கு அப்படின்னு. ஆமா, இது பெரிய இடம். இதுன்னா கொஞ்சம் குகை மாதிரி தண்ணி எல்லாம் ஒரே தாள் கொட்டுங்க. தண்ணி இப்படி போய் இப்படி உள்ளே வெளியே வரும். அந்த மாதிரி இடம் அது. நம்ம லோக்கல்லே பார்த்தீங்கன்னா 2 பசங்க செத்தாங்க. சும்மா எல்லாம் விளையாட்டுமா போனதும் செத்துட்டாங்க. அவங்களே கிடைக்கல. அதே மாதிரி தான். ஆனால் அந்த இடத்துல உசுறு நாங்கள் உள்ளே இறங்கினா உயிர் பணையம் வச்சு தான் உள்ளே இறங்குறாங்க. அது ஒன்று தாங்க. அவ்வளோ ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறீங்க? என்னக்கா பண்ணுறது? இப்போ கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாம் பாவம் எல்லாம் தெரிஞ்சு போகிறவங்க தெரியாம இங்கே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பகுதியில் வந்துட்டு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சுதான் எல்லாரும் போகிறாங்க. தெரிஞ்சு போகிறவங்க போயிட்டாங்கிறப்ப அது போயிட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து எப்படி சொல்றதுன்னா வந்து அழுகுறாங்க. பெற்றவங்களும் அழுகுற நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு இதாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் இறங்குறோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. இறங்கி பாடி தோண்டது கொடுத்துறாங்க. இது வரைக்கும் இறங்கி போய் கிடைக்காம திரும்பி வந்திருக்கீங்களா? வந்துருக்குங்கக்கா. நிறைய வாட்டி அது நிறைய கிடைக்காமலாம் இருந்திருக்குது. அவங்க காரியெல்லாம் பண்ணி அப்புறமோடு கூட நாங்கள் பார்த்துருக்கோம், பாடி பார்த்துருக்குறோங்க. அது என்னன்னா இங்கே வந்து இவங்களுக்கு தெரிதலை, ஆழம் எது, குழி எங்கே இருக்குது, நம்ம சுழல் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரிதலை. மொத்தம் இறங்கிறாங்க, போயிடுறாங்க. 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு பாடி கிடைக்கும். அது ஒன்று தாங்க. அது மாதிரி தெரியாம நீங்க விட்டதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தகவல் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்க. நம்ம மீன் பிடிக்க வராங்க பார்த்தீங்களா, பார்த்தா நான் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு பாடி மேலே வந்துடும். வந்துச்சுன்னா அவங்க ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாப்பா இது மாதிரி இருக்குது வந்து எடுத்து கொடுப்பானுவாங்க. அது அனாதிபடியாக இருந்தால் கூட சரி, எதாக இருந்தாலும் சரி எடுத்து கொடுத்துருவாங்க.
ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஏற்றி விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேங்க. இப்போ பாடி வந்து இதுலேயே தான் மிதக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இது வந்து அதோட தன்மை வந்து அப்படியே மிதந்துக்கிட்டே தான் இருக்குமா? பாடி வந்து இன்னைக்கு இத்தனை மணிக்கு விட்றாங்களோ அந்த டைமுக்கு தான் பாடி எழும். 20 hours கரெக்டாக அந்த டைமுக்கு தான் பாடி மேலே வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்காது, இந்த கீழே போயிடும். ஏன்னா தண்ணி ஓட்டம் உள்ள ஓட்டம் இருக்கும், மேலே வந்து ரன்னிங் இருக்கும், அந்த இது தேக்கமாக இருக்கும், உள்ள ஓட்டம் இருக்கும், அதில் போயிடுச்சுன்னா கீழே போயிடும். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் கணக்கு எந்த இடத்துல பாடிக்குன்னு பார்த்துட்டு எடுத்து வந்து கொடுத்துருணும். அந்த 1 கிலோமீட்டர் கண்டிப்பாக கிடைச்சிடும். அங்கே தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் போகாது. அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க அவங்க இங்கே இருந்தால் விழுந்தாங்க அப்படிங்கிறது? நான் கேட்பேங்க்கா, இந்த இடத்துல விழுந்தாங்களா, இந்த இடத்துல கணக்கு வைப்பேங்க, இந்த இடத்துல இருந்து எங்கே அப்படியே கணக்கு தர கீழே அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்ப்பேங்க. அந்த கணக்கு தான். ஏன்னா தண்ணி வந்து ரன்னிங் இருக்குச்சுனாக்கா பாடி இருக்காது அந்த இடத்துல, கீழே உள்ளே உருண்டிட்டு போயிடும். அது ஒன்று தாங்க. மிதந்து வந்து அப்படியே மிதந்துட்டே தான் இருக்கும். உள்ள ஆழம் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ரொம்ப உள்ள போக மாட்டாங்க. இப்போ நாமளே உள்ள குச்சிங்கன்னா ஒரு 10 அடி போகிறதே பெரிய கஷ்டம், மூச்சு பிடிக்க முடியாது நம்மளால. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி பாடி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப உள்ளே போகிறோன்னா நாம் எடுத்து வர முடியாது. பாடி அவ்வளோதான், அந்த 10 அடி தான் பாடி. ஏன்னா மூச்சு டம்மு கட்டுறோம் பார்த்தீங்களா, அப்போ டம்மு கட்டிட்டு பாடி இப்படி ஆயிரும். நம்ம கை இப்படின்ற பற்றி காப்பாற்ற கத்துறோம் பார்த்தீங்களா, அப்படியே இப்படி ஆயிரும். அந்த இப்படி ஆகிற வாட்டி தான் அந்த பாடி உள்ளேயும் போகாது, மேலேயும் அப்படியே சென்ட்ரல் நிற்கும். தண்ணி சுற்றிச்சுன்னா தண்ணி சுற்றலையே அது எதுவும் அப்படியே இருக்கும். அவர் கீழே அப்படியே அடிச்சுட்டு அப்படியே வந்துடும். ஆழம் போகிறதுக்கு வாய்ப்பு கீழே உள்ள ரொம்ப ஆழலாம் போகாது. மேக்ஸிமம் ஒரு 10 அடி தான் நீங்கள் இறங்குவீங்க. அதுக்கு மேலே மூச்சு பிடிக்கும், எங்களுக்கும் பயம் இருக்குல்லக்கா, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. வரவங்க வந்து ஒழுங்கா இருந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கே வேலையே இல்லை. கடவுள் கும்பிட்றாங்க, வரவங்க நல்லா குளிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா அந்த குடிக்கிற காசுக்கு நல்லா மீன் குழம்பு நல்லா திருந்து போகன்றங்க. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்களே, நான் தான் எல்லாம் வீரம், நான் தான் எல்லாருமே அப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுறாங்க. நம்ம என்ன சொல்றது? உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் வராங்கல்ல, நல்லா பழகி தெரிஞ்சவங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இருக்குங்களாண்ணா? அவங்க இறந்தவங்க சொல்றீங்களாக்கா? இருக்குக்கா. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ரொம்ப பழக்கம், எனக்கு 10 வருஷம் எனக்கு பழக்கம். அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, குளிக்க போயிட்டு மசாஜ்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க கிளம்புறேன்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டு தங்கிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, நான் 6 நைட்டா 9 மணிக்கு வந்துருக்கிறேன் குளிக்கிறதுக்கு. எனக்கு தெரியல, வந்து குளிச்ச உடனே எல்லாம் ஃபுல் போதை. அதில் ஒரு ஆள் போயிட்டாரு. எனக்கு காலைல தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சைஸை நம்ம அண்ணன் போயிட்டாரு, வா சைஸை. நாங்கள் எந்த இடத்துல கேட்டால் இங்கே தான் வாப்பா அப்படின்னாங்க. தான் கீழே டவுனில் இங்கே தான். அங்கே போயிட்டு நான் பாடி இந்த இடத்துல முழங்கணும் சரிண்ணா அப்படின்ட்டு தண்ணியில் போய் குச்சி அங்கேருந்து கரெக்டாக இவ்வளோ தூரத்தில் பாடி இருந்துச்சு. அப்படி தூக்கி தோல்மை போட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டேன். தெரியாதவங்களை எடுத்துகிட்டு வரதுக்கும் தெரிஞ்சவங்களை எடுத்துகிட்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல, அதுக்காக தான் வித்தியாசம் இருந்துச்சுங்க. அது என்னன்னா, ஒரு நம்ம கூட வந்துட்டு கடைசி நல்லா இருந்தாரு, நம்ம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுவாச்சில் வந்துருந்துச்சு. சரி போனது போச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுன்னு சொல்லி தோல் மேலே தூக்கி போட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிண்ணா, அதான் தெரியும், வரவங்க வந்துட்டு சேஃபாக இருக்கணும், அதுதான் இங்கே வந்து முக்கியமான விஷயம். சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, ரூம் போட்டு குடிங்க, தப்பு இல்லை. ஆற்றுல போய் குளிக்கிறது நம்ம தான் எல்லாம் வேறன்னு சொல்லி போனால் இதுதான் கெதி. ஆனால் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஆளுக்கு சொன்னால் கேட்கறதில்ல, அதுதான் ஒரு விஷயங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றி உங்களோட நேரத்திற்கு. இவ்வளோ தூரம் எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துலலாம் காமிச்சதுக்கு ரொம்ப வந்து அட்வென்ச்சரஸாக இருந்தது எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சீக்கிரம் குறையணும்னு நாங்களும் வந்துட்டு வேண்டிக்கிறோம் கடவுளை. அதான் வேண்டிக்கிறோம். இதுக்கு மேலே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எல்லாரும் இருக்கணும். ஏன்னா மனசு போயிட்டா யாருமே கிடைக்க மாட்டாங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க, போதையை போட்டு வந்து இறங்கிடுறாங்க. அதுதான் மேடம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுமாங்கிறது கூட எங்களுக்கு தெரியல. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 வின் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? MCR Pure Cotton Club, formals and casual shirts.